ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனம் ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தனம் ஃபார்ம்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். தனம் ஃபார்ம்ஸை சுற்றி ஃபுல்லாகவே இயற்கையான வயல்வெளி தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்களே பச்சை பசைன்னு ஒரே வயல்வெளி தாங்க. இப்போ நம்ம ஃபார்ம் அதை தெரியுது பாருங்கள், அதான் நம்ம ஃபார்ம் கிட்ட தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுதுங்க. இது பிஸ்னஸ்க்காகலாம் ஆரம்பிக்கல, சும்மா நம்மளோட ஹாபிக்காக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது. நம்ம ஃபார்மில் என்னென்ன இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம், பாருங்கள். ஃபார்ம் கிட்ட வந்தாச்சுங்க. இதோ பாருங்கள், நம்ம ஃபார்மில் வெளியில் நாட்டுக்கோழி, கருங்கோழி, தாய்க்கோழி தாங்க. இதுங்களாம் முட்டை இடுற கோழிங்க. வெளி மேய்ச்சலில் தாங்க வளர்க்குறோம். காலிலேருந்து வெளியே தான் மேயும், ஈவினிங் தான் அடிப்போம். பாருங்கள், எல்லாமே தாய்க்கோழி தாங்க. இது மீட்டுக்காகலாம் வளர்க்கல, வீட்டு தேவைக்காக முட்டைக்காக தாங்க வளர்க்குறோம். நம்ம ஃபார்மில் இந்தியன் ஃபேன்டைல், மயில் புறா நிறையா இருக்குங்க. தேவைப்படுதுன்னு சொல்கிறவங்களாம் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 3 month ஆன சிக்குங்க. யாருக்கு தேவையோ சேல்ஸுக்காக தாங்க இருக்குது. யாருன்னா தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இந்தியன் ஃபேன்டைலுங்க, மயில் புறா, 3 month ஆன சிக்குங்க. இதில் இருக்கலாம் 4 month ஆன சிக்குங்க. இது சேலுக்கு இல்லை, நம்ம தேவைக்காக வச்சுருக்கோம். நாட்டுக்கோழிலாம் வயிற்றில் இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால், அடுத்த பேட்ச் தாய்க்கோழி ரெடி ஆகிட்டு இருக்கு. 5 month ஆன கருங்கோழி ரூமில் தாங்க போக போகிறோம். இங்கே பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு முட்டைக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. 5 month ஆகுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க ப்ரீடிங் பேர் இந்தியன் ஃபேன்டைல். இங்கே பாருங்கள், இந்த பேர் ப்ரௌன் ஒன்று, பியூர் ஒயிட் ஒன்று, ஒரு சிக்கு வச்சுருக்கு, 2 முட்டையும் வச்சுருக்கு. அடுத்த பேர் என்ன பார்க்க போனால் டைகர் ப்ரௌனு, அது 2 சிக்கு வச்சுருக்கு. அடுத்தது முட்டையும் 2 முட்டை இட்டு இருக்குது. அடுத்ததும் அதே டைகர் பேர் தாங்க. இதுவும் 2 சிக்கு வச்சுருக்கு. அடுத்தது 2 முட்டையும் வச்சுருக்கு. அடுத்தது ஒரு பியூர் பிளாக் ஒன்று, சில்வர் ஒன்று பார்க்குறோம். இது பேர் ஒரு சிக்கு பியூர் பிளாக்கில் சிக்கு வச்சுருக்கு. இது பியூர் ஒயிட் செட்டுங்க. எல்லாமே ப்ரீடிங் பேர் தான், நல்ல ப்ரீடிங் பேர். எல்லாமே சிக்கு வச்சுருக்கு, ப்ளஸ் எக்கும் வச்சுருக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனால், நம்ம ஃபார்மில் இருக்க கட்டு சேவலுங்க. இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மொட்டைத்தனமாக இருக்குங்க. இது இன்னொரு சேவலுங்க, இதுவும் கட்டு சேவல் தான்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மில் என்னென்ன மரம் நட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து கொய்யா மரங்க. இது வச்சு 4 இயர்ஸ் ஆகுதுங்க. நிறையா காய்க்குங்க. இது வந்து மேங்கோ ட்ரீங்க. இது வந்து மாமரம் வச்சு 6 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக காய்க்குதுங்க. நல்லா காய்க்குதுங்க. இப்போ கூட பிஞ்சு மாங்காய் நிறையா காய்ச்சிருக்குங்க. இது வந்து செம்மரங்க. இது வச்சு 4 இயர்ஸ் ஆகுது. நல்லா வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நாட்டு தென்னை மரங்க. இது வச்சு 1.5 வருஷம் ஆகுது. எல்லாமே நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் சந்தன மரம் இருக்குது. இந்த மரம் வச்சு 4 இயர்ஸ் ஆகுது. க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. ஸ்லோவாக வளருது. இது வந்து மருதாணி செடிங்க. நம்ம ஃபார்மில் 2 இருக்குது மருதாணி செடி. இது மல்பெரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்பெரி பிளான்ட்டு. இதுலேயும் காயெல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குதுங்க. மல்பெரி. நெக்ஸ்ட்டு இது இன்னொரு மாமரங்க. இதுவும் நிறையா பூ இப்போ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு காய்க்குது. நிறையா வச்சுருக்கு. நம்ம ஃபார்மில் இருக்க மாதுளம் செடிங்க. இது வந்து சாத்துக்குடி கன்றுங்க. இது வச்சு வந்து 1.5 வருஷம் ஆகுது. நல்ல க்ரோத் தான் இருக்குது. பாருங்கள், மாங்காய் காய்ச்சி நிறையா தொங்கிட்டு இருக்குது. இது இன்னொரு சாத்துக்குடி கன்றுங்க. இதுவும் வச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. பாருங்கள், மல்லிகைப்பூ நிறையா செடியில் பூத்துருக்கு. ஃபைனலாக நம்ம இன்னொரு ட்ரீ ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில். இங்கே பாருங்கள், இந்த ட்ரீ தான் நாவல் பழ மரம். இது வச்சு 1.5 இயர் ஆகுதுங்க. நல்ல க்ரோத் இருக்குது. அதாங்க நம்ம ஃபார்மில் என்னென்ன ட்ரீ வச்சுருக்கோம், என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. தனம் ஃபார்ம்ஸ் தாங்க. இது புதுவை மாநிலம் காட்டேரிக்குப்பம் என்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது.